அடுத்ததாக பிக் ஃபோக்கஸ் பகுதியில் நம்முடன் சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியுடைய பரப்புரை என்பது அண்மை காலமாக சர்ச்சையாக்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் இதனை ஒரு பக்கம் எச்சரிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு அச்சமா அரசியலா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இது தொடர்பாக பேசுவதற்காக பிக் ஃபோக்கஸ் பகுதியில் சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடியுடைய பிரச்சார வியூகம் அப்படின்றது அண்மை காலமா சர்ச்சையாக்கப்படுது. இது தேர்தல் காலங்களில் வழக்கமாக பின்பற்றக்கூடிய ஒரு பிரச்சாரம் தான். இதை இந்திய இறையாண்மைக்கு எதிரானது, பிரிவினைவாதத்தை தூண்டுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் ஒரு அறைகூவல் விடுப்பதற்கான காரணம் என்ன? அதாவது தேர்தல் காலத்துல பலவிதமான சர்ச்சைகள் எழுப்புறது ஒரு பக்கம் எழும்போது வழக்கமா இருந்தாலும், நம்முடைய நாட்டினுடைய பிரதம அமைச்சர் சமீப காலத்துல பேசிக்கிட்டு இருக்கிறது வெறும் சர்ச்சை மட்டும் இல்லை. அது உண்மையிலேயே இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் மிகப்பெரிய கவலையிலும் அதிர்ச்சியிலும் ஆட்சி இருக்கிறது என்பதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். ஏன்னா அவருடைய பேச்சு தேர்தலில் வாக்குகளை சேகரிப்பதற்கு எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறது, எதிர்கட்சி தலைவர்களை விமர்சிக்கிறது என்பது வழக்கமான நடைமுறை. அதுல ஒன்றும் யாரும் குறை காண முடியாது. ஆனா இவர் திட்டமிட்டு இந்த நாட்டில் தேர்தல் வெற்றிக்காக ஒரு இந்து மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் ஒரு திட்டமிட்டு ஒரு நிரந்தர பகையை உருவாக்கக்கூடிய முறையில் அவருடைய பேச்சு அமைந்திருப்பது என்பது ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது. அதாவது இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா, நேற்று திரும்பவும் பேசியிருக்காரு. பட்டியலின மக்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீடுலாம் குறைச்சி அவங்க அந்த இடத்த முஸ்லீம்களுக்கு கொடுப்பதற்கு காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டிருக்குங்கிறார். ஏற்கனவே மன்மோகன் சிங் சிறுபான்மை மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, முதல் உரிமை அவங்களுக்கு தான் உண்டுங்கிற மாதிரியும், நீங்க தாலி கைத்துல போட்டிருக்க தங்கத்தை கூட எடுத்து அவங்க கிட்ட கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுற பேச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப மோசமானது என்னன்னா, 2006 மன்மோகன் சிங் பேசுறதா சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியாச்சு. அதெல்லாம் அப்படி இல்லைன்னு அதுல தெளிவா அவர் சொல்றாரு. அதாவது இந்து மக்களுடைய சொத்துக்களை பூரா கணக்கெடுத்து அதுல அதிகமா இருக்கிறத எடுத்து இஸ்லாமியிட்ட கொடுக்க போறாங்கிற மாதிரி பேசுறதுங்கிறதெல்லாம் ஒரு அச்சத்தினுடைய வெளிப்பாடு. அதாவது பிரதமருக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு முதல் கட்ட வாக்குப்பதிவிலேயே. ஏன்னா நாடு பூரா போறாரு, முதல் கட்ட வாக்குப்பதிவுல அறிக்கை அவருக்கு வந்திருக்கும். நாடு பூரா 2வது கட்ட 3வது கட்ட தேர்தல் பரப்புரையில் அவர் போகிற போது ஜனங்க ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. அவருடைய நிகழ்ச்சிகள் எடுப்பா இல்லைங்க. அதை பார்த்த பிறகு ஒரு தேர்தல் அச்சம், தேர்தல் பயம், தோல்வி அவர் ஒரு பதற்றுகிற நிலைமைக்கு கொண்டு போயிருக்கு. எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் சொல்லலாம், எதையாவது சொல்லி மக்கள் மத்தியில் குழப்பத்தை உண்டாக்குறா கூட பரவாயில்ல. இன்னும் சொல்ல போனா சிறுபான்மை மக்களையும் பெரும்பான்மை மக்களையும் நிரந்தரமா பகை உணர்வை உண்டாக்கி 2 பேரையும் மோத வச்சு அதுல அரசியல் ஆதாயம் தேடுங்கிற அந்த அரசியல் ஆதாயம், இந்த பேச்சு அப்படின்றது நிரந்தர பிரிவினை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் கடந்த 5 மாநில தேர்தல் அப்ப பஜ்ரங் பலி அப்படின்ற ஒரு வாசகத்தை முன்னிறுத்தி மாநில சட்டமன்றத்தை பாஜக எதிர்கொண்டாங்க. அப்பையும் இதே மாதிரியான ஒரு பிரிவினையை தூண்டக்கூடிய பேச்சு பிரதமர் பேசுறாருன்னு எதிர்கட்சி விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி எந்த விதமான ஒரு வன்முறையோ மோதல் போக்கோ இல்லை. மக்கள் அவங்க பாட்டு அவங்க போயிட்டாங்க, தேர்தலும் முடிஞ்சிடுச்சு. பட் அப்போது மிகைப்படுத்தப்பட்ட பேசினது மாதிரியே தான் இப்பயும் எதிர்கட்சிகள் இதே மாதிரி மிகைப்படுத்தி பேசுறாங்களா? அதாவதுங்க, பேசுறது சரியா தப்பா அது என்ன அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, அன்னைக்கு பேசின பேச்சுக்கு ஒன்னும் எதிர்வினை ஆற்றல, அல்லது அன்னைக்கு பேசின பேச்சு மக்கள் மத்தியில் தாக்கத்தை உருவாக்கல. இப்படி தொடர்ந்து பிரதமர் பேசிக்கிட்டே இருந்தா அது என்ன விளைவுகளை உண்டாக்கும்? நாளைக்கு பாஜகவில் இருக்கிற அணிகள் எப்படி அதை அணுகுவாங்க, எப்படி அந்த பிரச்சனையை அணுகி போவாங்க? எனவே இன்னைக்கு அவர் பேசுற பேச்சுங்கிறது நிச்சயமா ஒரு கடுமையான தாக்கத்தை மக்கள் மத்தியில் உண்டாக்கும். சிறுபான்மை மக்கள் மத்தியில கொஞ்சம் ரொம்ப அச்சம் கலந்த ஏற்கனவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அச்சம் கலந்த சூழ்நிலைக்கு சிறுபான்மை மக்களை தள்ளுவதும், பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை தங்களுக்கு சாதகமா திரட்டுவது, இப்படி எல்லாம் பெரும்பான்மை மக்களுடைய சொத்துக்கள் போயிடும். ஒரு வீடு இருந்தா 2 வீடு இருந்தா ஒரு வீட்டை பறிச்சுட்டு போயிடுவாங்க, தாலியில் இருக்கக்கூடிய தங்கத்தை கூட எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படிலாம் பெரும்பான்மை மக்களை போட்டு நீங்க தொடர்ந்து பிரதமரே மிரட்டிக்கிட்டு இருந்தா எப்படி ஒரு தேர்தலுக்காக நாட்டினுடைய பிரதமரே இப்படி பேசினா, அப்புறம் கீழே இருக்கிற RSS, பாஜக அவங்க அணிகள் போல எப்படி இதை அணுகுவாங்க, எப்படி மாதிரியான அணுகுமுறையை மேற்கொள்வாங்க? ஆகவே கடந்த தேர்தலில் என்ன நடந்துங்கிறது அல்ல பிரச்சனை. ஆனா இந்த தேர்தலில் அவர் செய்யக்கூடிய இந்த முயற்சி என்பது
நாட்டில் ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கி ஒரு இரத்த ஆறு ஓடுவதற்கான, ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மோதலை உருவாக்குவதற்கான ஒரு ஆழமான அழுத்தமான கருத்துக்கள் தான் நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு போக்குல தேர்தல் பிரச்சாரம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் ஏற்கனவே விதிமுறைகள் இருக்கா இல்லையா? ஒரு மத மக்களை மோதக்கூடிய அளவுக்கு இப்படி தேர்தல் பிரச்சாரத்தை செய்யலாம் என்கிற அப்படிப்பட்ட நிலையை நீங்க செய்ய முடியுமா? அப்படி செய்வதை தேர்தல் கமிஷன் அனுமதிச்சுக்குதா? எனவே இந்த போக்கெல்லாம் முழுக்க முழுக்க அனுமதிக்க முடியாது. தேர்தல் கமிஷன் இது வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கு. ஏன் அவருக்கு ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க? நாட்டில் பலரும் கண்டிச்ச பிறகும் கூட இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு அல்ல. அது பாஜகவுடைய மோடியினுடைய கைப்பாவையா மாறி போச்சு. இதே வேற யாராவது பேசியிருந்தா இந்நேரம் தேர்தல் ஆணையம் சும்மா இருக்குமா? சரி, எனவே இது தேர்தல் ஆணையம் ஏற்படக்கூடிய ஒரு அச்ச உணர்வு அப்படின்னு சொல்றீங்க. தென்னிந்தியாவில் இந்த வகையான பிரச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடியும் பாஜகவும் முன்னெடுக்கல. ஏன் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களையும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களையும் இது போன்ற பிரச்சார வியூகத்தை பாஜக முன்னெடுக்குது? என்ன காரணம்? தென் மாநிலங்களை பொறுத்தவரையில பாஜகவினுடைய அந்த மத வெறுப்பு அரசியலுக்கு எந்த வரவேற்பும் எந்த ஆதரவும் இருக்காது. ஏன்னா இங்க நீண்ட நெடுங்காலமாகவே ஒரு பகுத்தறிவு இயக்கம், முற்போக்கு இயக்கம், இடதுசாரி இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள், திராவிட இயக்கம் போன்ற பல இயக்கங்கள்லாம் மக்களுடைய மனசுல ஒரு நல்ல பண்பாட்டை வளர்த்திருக்காங்க. அதாவது மக்கள் சகோதரத்தோடு வாழ பழகிட்டு இருக்க ஒரு நிலைமை என்பது இங்க இருக்கு. ஆனா வட மாநிலங்கள்ல அப்படி இல்லை. அந்த மாநிலங்கள்ல இன்னைக்கு மதத்தையும் இறை உணர்வையும் பயன்படுத்தி அரசியல் பண்ண முடியுங்கிறத நீண்ட காலமா பாஜக பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற ஒரே கருவி மதத்தை பயன்படுத்துறது, இறை உணர்வை பயன்படுத்துறது, வழிபாட்டு தலங்களை பயன்படுத்துவதுங்கிறது தான் அவங்களுடைய ஒரே வழிமுறையா இருக்கு. இதனாலதான் அங்க திரும்ப திரும்ப அந்த மக்களுக்குள்ள மோதலை உண்டாக்கி 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 சண்டையை உண்டாக்கி உண்டாக்கி அவங்க அரசு ஆதாயம் பெறுறாங்க. ஆகவே தென் மாநிலங்கள் இதை பேசினா அது ஒன்றும் பெரிய தாக்கத்தை உண்டாக்காது. எனவே ஏற்கனவே வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலைமையை பயன்படுத்துகிற முறையில தான் அடுத்த கட்ட தேர்தல் அங்கதான் வரப்போகுது. எனவே அடுத்த கட்ட தேர்தல் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறணும் என்கிற நோக்கத்தோடு இந்த மோசமான கருத்து பிரச்சாரத்தை பிரதமர் மேற்கொள்றார். இது ஒரு பிரதமராக இருந்துகிட்டு அவர் செய்வதற்கான எந்த விதமான தகுதியும் அவருக்கு இல்லை. ஒரு பிரதமரே இப்படி இருக்காருன்னா நாட்டுடைய மற்றவங்க எல்லாம் எப்படி அதை ஃபாலோ பண்ணுவாங்க, மற்றவங்க எல்லாம் எப்படி அதை அணுகுவாங்க? எனவே பிரதமருடைய இந்த போக்கை நம்ம அனுமதிக்கவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு தேர்தலில் வெற்றி பெறலாம், தோல்வி பெறலாம். நான் என்ன கேட்கிறேன், எத்தனையோ பிரதமர் தேர்தல் இருக்காங்க, தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. மன்மோகன் சிங் 10 வருஷம் இருந்தாரு, தேர்தலில் வெற்றி பெற்றாரு, இப்ப இருக்காரு. அது மாதிரி தேர்தல் வெற்றி தோல்வி என்பது ஜனநாயகபூர்வமா தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. அதை நீங்க ஒரு வன்முறை அரசியல் மூலம் மத மோதலை உருவாக்குவதன் மூலம் நீங்க நிறைவேற்ற முயற்சி பண்ணா அது தேர்தல் வெற்றி கிடைக்குமா கிடைக்கலையாங்கிறது இல்லை. ஆனா அதனுடைய விளைவுகள் மிக பயங்கரமான விளைவுகளா இருக்கும் என்பதுதான் நான் சொல்ல விரும்புறது. கடைசியா நான் சொல்றது, இப்படி எல்லாம் செய்வதன் மூலம் தங்களுடைய தோல்வியை தவிர்த்தலான்னு மோடி நினைச்சாருன்னா அது ஒரு பகல் கனவாதான் போயிடும். ஒரு கான்கிரீட்டான ஒரு இஷ்யூவை எடுத்து இந்தியா கூட்டணியால பேச முடியல. அதனாலதான் இது போன்ற விஷயங்களை மிகைப்படுத்தி இந்தியா கூட்டணி தலைவர்கள் பேசுறாங்க, பிரச்சார வியூகத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறாங்க. பிரதமர் மோடியை அட்டாக் பண்றதா இந்தியா கூட்டணி தலைவருடைய வேலையா இருக்கு அப்படின்றது எதிர்க்கட்சி அந்த பாஜக தலைவர்கள் குற்றச்சாட்டா இருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லைங்க, இந்த தேர்தல் பரப்புரையில நீங்க கவனிச்சீங்கன்னா அநேகமா கடந்த எந்த தேர்தலை விட அதிகமான அரசியல் அமைப்பு ரீதியான பிரச்சனைகள், அதிகமான கோட்பாடு கொள்கை பிரச்சனைகளை மிக வலுவா இந்தியா கூட்டணி தலைவர்கள் முன்னெடுத்து வராங்க. குறிப்பா மதச்சார்பின்மை என்பது, இந்த காலத்துல மதச்சார்பின்மை பாதுகாப்பது என்பது, இந்திய அரசியல் சாசன விழுமியங்களை பாதுகாப்பது என்பது, கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பது என்பது, பெரும்பான்மை சிறுபான்மை மக்கள் சகோதரத்தோடு வாழ பழகணும், வாழ்வாதாரங்களை மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை முன்னிட்டு நிறுத்துவது, விலைவாசி, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற இந்த மாதிரியான அடிப்படையான பிரச்சனைகளை முன்னிறுத்தி தான் எதிர்கட்சி தலைவர்கள், இந்தியா கூட்டணி தலைவர்கள் வலுவான தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வராங்க. கடந்த தேர்தலாம் பார்க்கிற போது இதை விட பல மடங்கு இந்த முறை மக்களுடைய ஒரு லட்சியங்களை முன்னிறுத்தி, கொள்கை கோட்பாடுகளை முன்னிறுத்தி, இந்தியாவுக்கு எது தேவை என்பதை மக்கள் மத்தியில அழுத்தமா கொண்டு போய் ஆனா பிரதமரை பொறுத்தவரை தான் இதுக்கு பதில் சொல்லக்கூடிய முறையில் அவரால் எதையுமே சொல்ல முடியல. நான் 10 ஆண்டு காலம் இதையெல்லாம் செஞ்சேன், மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கினேன், விலைவாசியை குறைச்சேன், வேலையில்லா திண்டாட்டத்தை பெருக்கினேன், அல்லது அவங்க எல்லாமே எதிர்மறையான அரசியல் தான் நடத்திருக்காங்க. குடியுரிமை சட்ட திருத்தமா இருக்கட்டும்,
சரி, அதை வந்து பேசுவதற்கும் தங்களுடைய சாதனைகளை சொல்வதற்கும் எதுவும் இல்லை, அதனால தான் இது போன்ற பேச்சுக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா 400 கடந்துதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா கூட்டணியுடைய இலக்கு என்ன? எவ்வளவு தொகுதியில நீங்க ஜெயிப்பீங்க? அதெல்லாம் 400 கடந்து அவர் வருவாருங்கிற மாதிரி சொன்னார்னா நிச்சயமா வந்து இப்படி எல்லாம் அவர் பேச மாட்டார். அவருக்கே தெரியும் நாளுக்கு நாள் அவருடைய வெற்றி விகிதம் என்பது வேகமா சரிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது அவருக்கே தெரியும். ஆகவேதான் வெற்றி விகிதம் சரிகிற போது ஒரு பதட்டமான நிலைமையில அவர் வந்து ஒரு அச்சத்தோடு இன்னைக்கு வந்து பதட்ட ஆரம்பிச்சிருக்காருங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். நிச்சயமா வந்து எதிர்கட்சி கூட்டணிகள், இந்தியா கூட்டணிகள் 300 இடங்களுக்கு மேல வெற்றி பெறும் என்கிற சூழ்நிலை என்பது குறிப்பா வந்து தென் மாவட்டங்கள், தென் மாநிலங்கள்ல 110 இடங்கள்ல ஒரு 10 இடம் கூட பிஜேபி வராது. 100 இடங்கள் தென் மாநிலங்களிலேயே இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரதேசமும் எடுத்தீங்கன்னா 300 இடங்களுக்கு மேல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறது. அந்த தோல்வி பயம்தான் பிரதமரை தூங்காம, இரவு பகலா தூங்காம அவரை வந்து பதட்ட வைத்திருக்கு என்பதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்து. தற்போது தேர்தல் களத்தில் எதிரொலிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கேட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு வருகைக்கு மிக்க நன்றி திரு கே. பாலகிருஷ்ணன் சார். நன்றிங்க, வணக்கம். நன்றிங்க.